ஸ்மார்ட் ஃபோன். உண்மையிலேயே அது ரொம்ப ஸ்மார்ட் தான். நம்மள பத்தி நமக்கு தெரிஞ்சத விட, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சத விட, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நெறைய தெரியும். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நேத்து ஒரு நாள் நீங்க எத்தன தடவ உங்க ஃபோன அன்லாக் பண்ணீங்கன்னு தெரியுமா? உங்ககிட்ட பதில் இருக்கா? இதே கேள்விய என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்கிட்டயும் பதில் இல்ல. ஏன்னா, அத தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்ல. நாம எத்தன தடவ ஃபோன அன்லாக் பண்றோம்? YouTube, Instagram, WhatsApp அப்படின்னு ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஒவ்வொரு நாளும் எத்தன தடவ ஓப்பன் பண்றோம்? எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? என்ன மாதிரியான கன்டென்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோம்? அப்படிங்கிறதுலருந்து நாம சென்ட் பண்ற டெக்ஸ்ட் மெசேஜ், நம்மள சுத்தி நம்ம பேசுற, கேட்கிற வார்த்தைகள் அப்படின்னு நமக்கே தெரியாம நம்மள பத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேப்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, சைக்காலஜி இதையெல்லாம் பத்தி பேசணும்னா நெறைய பேசலாம். நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ்க்கும் பின்னாடி பல பில்லியன் டாலர் ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 100, 200ன்னு சம்பாதிக்கிற நம்ம தெருவுல சாதாரணமா பூ விக்கிற பாட்டியே, ஒரு நாள் நம்ம பூ வாங்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் கொஞ்சம் சிரிச்சு பேசி திரும்பவும் வாங்க வச்சுடுறாங்க. அப்படி இருக்கும்போது, ரிசர்ச்சுக்கு மட்டுமே பில்லியன் டாலருக்கு மேல செலவு பண்ற சோஷியல் மீடியா கம்பெனிஸ், நம்மள அவங்களோட ஆப்ப யூஸ் பண்ண வைக்க என்னவெல்லாம் பண்ணுவாங்க? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நெட்ஃப்ளிக்ஸில் த சோஷியல் டெலிமான்ற டாக்குமெண்ட்ரி பாருங்கள். டிஜிட்டல் மினிமலிசம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை படிச்சீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதுக்கும் பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிய வரும்.